இது என்னடா இது நம்ம கொத்தமல்லி சட்னி, கார சட்னி, அதே மாரி தேங்காய் சட்னி நெறையவே பார்த்துருப்போம். ஆனா டேட் சட்னி இதுவரை பார்க்கவே இல்லடா. என்னடா பேச்சம்பழம் சட்னின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்னு பயந்துக்காதீங்க. நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்களுக்கு இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம ஸ்வீட்டு தானே நெனைக்காதீங்க. இதில வந்து மல்டி காம்பினேஷன்ல இருக்கும் டேஸ்ட்டு. ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நான் நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம குழந்தைகளுக்காக தான் இந்த ரெசிபிஸ் பண்ண போகிறேன். நான் 150 கிராம் ஊற வச்சிருட்டு பேச்சம்பழம் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள், நான் பிரியாணி இலை போட்டிருக்கேன். அதே மாதிரி என்னென்ன போடுறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு போடலாம். ஏன்னா இந்த மசாலா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் செய்யும். இதனால் ஒன்றுமே கெடுதல் இல்லைங்க. அதே மாதிரி ஏலக்காய் 1 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு, அதே மாதிரி வறுத்து வச்சு சீரகப்பொடி. அது பாருங்கள், நான் இப்போ போடுற சாமான் எல்லாம் வீட்டில் இருக்கிறது தான். நம்ம இதுக்கு வேண்டி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லைங்க. அதே மாதிரி சுக்குப்பொடி. இந்த சுக்குப்பொடியோட யூஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற டைஜஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி வெல்லம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டியது அப்படியே போட்டிருக்கு முழுசா. நீங்கள் பவுடர் பண்ணியான்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு பாருங்கள், 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பசங்க பார்த்த உடனே வந்து அம்மா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்காம இருந்தால் இந்த ரெசிபி நான் திரும்பி உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் டிஸ்லைக் பண்ணிடுங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி பிளட் இல்லாதவங்களும் நல்லா சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்கள், நான் கொஞ்சம் அடுப்பில் நெய் விட்டு ஒரு பாத்திரத்தில் அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த சீரகம் போட்டு தாளிச்சதை வந்து இந்த டேஸ்ட்டு சட்னிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். பசங்க நீங்கள் ஜாமு அது இதுன்னு கொடுக்காதீங்க பசங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ரெகுலராக குழம்பு பண்ணி கார சட்னி அது கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த சட்னி பண்ணி பாருங்கள். எனக்கு காமெண்ட் செக்ஷனில் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் போடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேணும்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் நிறையாவே கொண்டு வருவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேர் லைக் போடுவாங்கன்னு